அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இப்படி மழை காலங்கள் வருகின்ற பொழுது அந்த நெல்மணிகள் எல்லாம் ஈரமாயிரும். 17% தான் நம்ம அடிப்படையை வச்சிருக்கிறோம். ஆனா 17% நாம விவசாயிகள் கொண்டு வந்து நேரடி கொள்முதல் கொடுக்க முடியாது. அதனால அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது 20% 22% ஈரப்பதம் உள்ள அந்த நெல்லை கூட நாங்க வந்து நேரடி கொள்முதல் செய்யும். ஆனா நான் கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் உணவுத்துறை மந்திரிட்ட கேட்கும்போது நாங்க இன்னும் அனுமதி வாங்கலைங்கிறேன். அப்படின்னு எப்படிப்பட்ட அரசா இருக்குன்னு பாருங்க. இதையெல்லாம் மத்திய அரசோட அனுமதி. இப்படிப்பட்ட மழை காலம், இந்த மழை காலம் வரும்னு அந்த அரசாங்கத்துக்கு தெரியும். அப்படி தெரிகின்ற பொழுது உடனடியாக மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு இப்படி விவசாயிகள் கொண்டு வருகின்ற நெல்மணிகள் 17%, 20%, 22% இருந்தால் கூட அதை கொள்முதல் செய்ய நீங்க அனுமதி வேணும்னா அனுமதி கேட்க வாங்கணும். அதுதான் அரசாங்கத்துடைய கடமை. எங்க கோரிக்கை வச்சாங்க தெரியாது. ஏங்க நீங்க முதல்ல நீங்க தெரியும், உங்களுக்கு வந்து செறிவூட்டப்பட்ட அரிசியை அவருக்கே தெரியல. ஆகஸ்ட் 15 அனுமதி கொடுத்துட்டாங்க. இன்னும் அனுமதி கொடுக்கல. எதிர்கட்சி தலைவர் நீங்க மத்தியில சொல்லி அனுமதி வாங்கிட்டாங்க. எப்படிப்பட்ட நிர்வாகம் பாருங்க. ஆகஸ்ட் 18 மத்திய அரசு அனுமதி கொடுத்து விட்டது செறிவூட்டப்பட்ட அரிசி மிக்ஸ் பண்ணலாட்டு. அப்படி இருக்கும்போது அது கூட தெரியாம பதில் சொல்றாரு சட்டமன்றத்திலேயே. ஆக முறையா அணுக வேணுங்க. அதுதானுங்க ஆட்சி இருக்குது. ஆட்சியாளர்கள் எதை சரியான நேரத்தில் செய்யணுமோ அதை சரியான முறை செய்யணும். அதை செய்ய தவறிவிட்டு மத்த மேல பழி சுமத்தி இவர்கள் தப்பித்து விடக்கூடாது. இன்னைக்கு திராவிட முன்னேற்றங்கள் தான் ஆட்சியில் இருக்குது. இவர்கள் தான் அதை செய்ய வேண்டிய கடமை இவர் தானே.